எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். வங்காளதேசத்துல இப்போ போன மாசம் நியூஸ் ஒருத்தரை வந்து அடிச்சு மரத்தை வச்சு கட்டி தீ வச்சு கொளுத்துனாங்க. அது ரொம்ப வைரலா பேசப்படுது. பல நாடுகள்ல இருந்து இந்த இந்த வன்முறைக்கு பெரிய ஒரு எதிர்ப்பா இருந்தது. இப்ப நேத்து வந்து நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மறுபடியும் ஒரு இளைஞரை ஓட விட்டு ஆட்டோல போகும்போது வழிமறிச்சு கத்தியில குத்தி மண்டையில வெட்டி தீய வச்சு எரிச்சு ஓட விட்டுருக்காங்க. அவர் உயிர் பிழைக்கிறதுக்காக பக்கத்துல உள்ள சாலை ஓரத்துல உள்ள பக்கத்துல உள்ள குளத்துல குதிச்சு உயிரை காப்பாத்திருந்திருக்காரு. அதாவது ஒவ்வொரு நாட்டை முன்னேற்றுறதுக்கு ஒவ்வொரு நாடுகளில் உள்ள மனுஷங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ ரிசர்ச் பண்ணி நம்ம நாடை பொருளாதாரத்துல முன்னேற்றணும், நம்ம நாடை பெரிய அளவுக்கு கொண்டு வரணும் ஒரு ஆசைப்படுறாங்க, ஒரு முயற்சியில் எடுக்கிறாங்க. இவங்க என்னன்னா அப்படின்னா இந்து முஸ்லீம் சண்டை, இந்து கிறிஸ்டின் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மத சண்டை போட்டிருக்காங்க. எந்த நாடுகள்லையுமே இந்த அளவுக்கு மத சண்டைகள் நடக்கிறதே கிடையாது. மத சண்டைகள் அதிகமாக உள்ள நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி உள்ள நாடுகள் தான், சின்ன சின்ன நாடுகள் தான் மத சண்டைகள் அதிகமாக உருவாகிற நாடுகள். அதாவது அவன்னு சுயமா முன்னேறதுக்கான வழிகள் இல்லை, நாடை முன்னேற்றத்துக்கான வழிகள் இல்லை. மத சண்டை நாங்க தான் பெரிய மதம், நீங்க தான் பெரிய மதம், ஒரு பொருளை போர்ந்துக்கிட்டு ஒரு விழிப்புணர்வே இல்லாம இத்தனை நாளைக்கு எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி இருப்பாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட 2025 மட்டும் 4 பேரை கொண்டிருக்காங்க. இந்து, கிறிஸ்டின், சீக்கு அந்த மாதிரி 4 மதத்தை சேர்ந்தவங்களை 4 பேரையும் கொண்டிருக்காங்க. இது பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு. இதை நான் கொள்றாங்க என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. 43 வயசு தாஸுங்கிறவர் வந்து மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. இந்த மெடிக்கல் ஷாப்ல இருந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது வழிமறிச்சிருக்காங்க அவரை கொல்றதுக்காக. வழிமறிச்சோன்னா பயத்துல ஆட்டோல இறங்கி ஓட ஆரம்பிச்சோன்னா ஆளை பிடிச்சி வயிற்றுல குத்தி, அடி வயிற்றுல குத்தி, தலையில வெட்டி, பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டுருக்காங்க. அதாவது ஒரு வன்முறை வந்து இந்த அளவுக்கு கொடூரமா இருக்குமா அப்படிங்கிறது வந்து அப்ப மனுஷனுக்கு அந்த ஈவு இறக்கமே இல்லைங்கிறது பாருங்க. எல்லா மிருகங்களும் கூட மனுஷன் தான் ரொம்ப கொடியமான விஷயம் படைச்சவங்கிறது இந்த இதுல தெரியுது நமக்கு. எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில ஒருத்தனை உயிரோட கொளுத்துறான் அப்படின்னா அவனுக்கு மனசுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயம் பரவி இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு அவனை வந்து ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு மனுஷனை ஈவிரக்கம் இல்லாம எவ்வளவு எதிரியா இருந்தாலும் சரி, துரோகியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரிலாம் பண்றது, இதெல்லாம் கடவுள் பாக்குறாரான்னு தெரியல. கடவுள் சொன்னார் அந்த மாதிரி கொல்ல சொல்லி யாரையும். கடவுளுக்கு வந்து எந்த உயிர் பலி கொடுக்கூடாதுங்கிறது தான் கடவுள். தாசுங்கிறவரை ஓட விட்டு தீய வச்சு கொளுத்தி கண்டதனமா குத்தி, அதாவது கொடூரமான ஒரு விஷயம் தான் அது. அவருக்கு தீ உடம்புல பட்ட உடனே அவர் படத்துல ஓடும் போது சைடுல உள்ள ரோட்ல உள்ள சைடுல உள்ள இதுல குதிச்சிடுறாரு, கால்வாயில குதிச்சிடறாரு குளத்துல. குதிச்ச உடனே பக்கத்துல உள்ள கிராம மக்கள்லாம் வந்து எல்லாரும் சண்டை போட்டு எல்லாம் காப்பாத்தினதுக்கு அப்புறம் அந்த 4 பேரும் ஓடி போயிட்டாங்களாமா. அந்த 4 பேரும் ஓடின உடனே போலீஸ் ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய், ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா இங்க பார்க்க முடியாது, நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணி அங்க போய் பார்த்தா டாக்டர் சொல்றாரு அடி வயித்துல குத்தி இருக்கு, தலையில மூஞ்சி பாதி எரிஞ்சிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. இதை முன்னுரிதமான்னு கேட்டோம் அப்படின்னா, அவங்க மனைவிட்ட கேட்டாங்க அப்படின்னா இதுல எந்த முன்னுரிதமுமே இல்ல. இதுல இந்த அடிச்சவங்கள 4 பேர்ல 2 பேரோட பேர் ஞாபகம் வச்சிருக்காரு. வெறும் மூஞ்சி தெளிவா தெரியுது அவருக்கு. அவருடைய அடையாளங்களா சொல்றாரு. அது 2 பேரோட பேரு கரெக்டா சொல்லிட்டாரு. இதுல எந்த உள்நோக்கமும் இல்லை. ஆனா இவரு 2 பேரு பேர் சொல்றாரு அப்படின்னா முன்னாடி பழக்கப்பட்டவங்களா தானே இருப்பாங்க. யாருன்னே தெரியாதவங்களுக்கு திடீர்னு அடிக்கிறாங்க அப்படின்னு யாருன்னே தெரியாதவனே இங்க நான் பார்த்ததில்லன்னு சொல்ல முடியும். இவர் 2 பேரை சொல்றாரு. 4 பேர்ல 2 பேர் இவங்க தான் அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறது வந்து பங்களாதேஷ்ல இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது. இது வந்து அந்த நாட்டை வந்து ஒரு மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுத்து கொஞ்சம் அடக்கினா தான் ஒத்துணும்னு நினைக்கிறேன். எல்லா பக்கமும் எதிர்ப்புகள் வந்தாலும் இதை வந்து கொண்டு வர முடியல. எந்த இறைவனுமே எந்த உயிரையும் பலியெடுக்க சொல்லவே கிடையாது. எந்த இறைவனுக்குமே உயிர் பலி கொடுக்கறது கடவுள் சொல்லவே கிடையாது. இதை வந்து நம்ம மக்கள் மனசுல புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து மலேசியாலாம் எடுத்துக்கங்க, அதே பக்கம் முஸ்லிம்ஸ் இருக்கிறவங்க, முஸ்லிம் சகோதரர் இருக்கிறவங்க, ஆனா அங்க முருகர் கோயில் இருக்கு. அங்க ஏதாவது பிரச்சனை வருதா? பிரச்சனை இல்லை. எல்லா நாடுகளையுமே கிட்டத்தட்ட 2 மதம் 3 மதம் இருக்காங்க, எல்லாம் கலந்துருக்காங்க. எல்லா மத்த நாடுகள் எல்லாமே இந்த அளவுக்கு எங்கேயும் பிரச்சனை வர்றதில்லை. அதிகமா அந்த நம்மளை சுற்றுலா நாடுகள் சரி, இந்தியாவுக்குள்ளே குழப்பங்கள் வரும் சில நேரங்கள்ல. பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் வருது. ஏன் அப்படின்னா நம்மள ஒரு டீம் மூளைச்சலவை பண்ணுது. இதுதான் உண்மையான நிரந்தரமான உண்மை. ஏன்னா நம்ம வந்து கண்ணை திறந்து உலகத்தை இன்னும் பார்க்கல. மற்ற நாட்டுக்காரன் கண்ணை திறந்து உலகத்தை பார்க்குறான். எல்லாருமே அண்ணன் தம்பி சகோதரமா இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் நம்புறது கிடையாது. ஆனா நம்ம மட்டும்தான் இன்னும் கண் முழிக்காமையே
எவனா ஒருத்தன் ஆர்டர் கொடுப்பான், தலையாட்டிட்டு கேட்போம். அந்த மனநிலை தான் நம்ம ஆளுங்க இன்னும் இருக்கீங்க. இதை மாத்தினா மட்டும்தான் இந்த பிரச்சனை வராது. எல்லா பக்கமுமே அண்ணன் தம்பியா சொந்தமா இருந்துட்டால் கூட இதை சுயமா யோசிக்கணும். இது வந்து சரியா தப்பா? ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா நாட்டிலையுமே இந்து கோயில் இருக்கு, முஸ்லீம் கோயில் இருக்கு, கிறிஸ்டின் கோயில் இருக்கு. எல்லாத்துலயுமே சாமி கும்பிடுறாங்க, போறாங்க, வர்றாங்க, ஒண்ணா இருக்காங்க. அங்க கலவரம் நடக்குது இல்லையே. மலேசியா நடக்குது இல்ல, சிங்கப்பூர் நடக்குது இல்ல, எங்கேயுமே நடக்குது இல்லையே. அங்க எல்லாரும் தான் இருக்காங்க. கிறிஸ்டின் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, ஹிந்து இருக்காங்க. ஏன் நடக்குது இல்ல? அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு. நம்மளுக்கு விழிப்புணர்வு ரொம்ப கம்மி. இதை முதல்ல மக்கள் புரிஞ்சுட்டா மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனையே நடக்காது. இனிமே இதை தவிர்க்க முடியும். இல்ல இது வந்து நாங்க தான் பெருசு, நீங்க தான் பெருசு, இந்து தான் பெருசு, முஸ்லீம் தான் பெருசு, கிறிஸ்டின் தான் பெருசு, அப்படி மதச்சந்தை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம நாடும் நாசமா தான் போகும். நம்மளோட முன்னேற்றமும் நாசமா தான் போகும். நம்ம சுயமா முன்னேறதும் ரொம்ப கஷ்டமா போயிடும். அவனு உலகத்துல நாடுகள் எல்லாமே அவன் நாட்டை முன்னேற்றத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்படியா இஞ்சி இஞ்சா முன்னேற்றி கொண்டு போயிட்டு இருக்கான். ஆனா நம்ம என்ன மத சண்டை, சாதி சண்டை போட்டு உட்காந்துருக்கோம். இதெல்லாம் ரொம்ப இது விவாதிக்கிறதுக்கே ரொம்ப கேவலமான விஷயங்கள் இதெல்லாம். இதை பத்தி என்ன எனக்கு கமால சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.